சொல்லுடா, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? எப்பயும் போலதான் ஏதோ. ஆனா கஷ்டப்பட்டு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நீ மட்டும் ஒழுங்கா ஒன்றும் படிச்சுக்காத. டேய், பாஸ் ஆயிடுவேன்டா கண்டிப்பா. பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்ல, நிறைய மார்க்ஸ் எடுக்கணும். சொல்லி கொடுத்தது நானாக்கும், தெரியும்ல. சரி சரி, நிறையாவே மார்க்ஸ் எடுப்பேன், போதுமா? ம், நல்லா சிரிச்சுக்கோ. மார்க்ஸ் மட்டும் கம்மியாகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. என் ஆள் கூட வாங்க வேண்டிய திட்டெல்லாம் உன்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். மச்சான் கொஞ்சம் தெளிவாயிட்ட. ஆமாண்டா, எக்ஸாம் இன்னையோட முடிஞ்சது. இனி ஆப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் நார்மலா பேசிடுவேன். ம், ஆகட்டும் ஆகட்டும். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் உடனே மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவல்ல? அது யோசிக்கணும்டா. யோசிக்கணுமா? ஏன்டா? சொல்ல வேண்டியது தானே. அது அவ ரொம்ப சின்ன பொண்ணா தோணுதுடா. இப்போதானே ஸ்கூலே படிச்சு முடிச்சிருக்கா. இனி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுவாள்ல. வெறும் அந்த ஸ்கூலை மட்டுமே பார்த்து ஸ்கூலுக்குள்ளே இருந்த வளர்ந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் தானே வெளி உலகத்துக்கு வரப்போறா. கொஞ்சம் வந்து மெச்சூர்ட் ஆகட்டும். பாருடா ராகேஷே, என்னடா? பாரு மச்சான், நீ எப்படி ஆயிட்டடா. எப்படிரா? ஹா, பைத்தியக்கார மாதிரி உன் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பிய, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆ, அந்த ராகேஷை தான் நான் இப்ப மிஸ் பண்றேன். இப்பதானடா சொன்ன பழைய மாதிரி மாறிட்டு இருக்கேன்னு, அதுக்குள்ள மறுபடியுமா? அது சும்மாடா. அப்பனா இப்ப ப்ரப்போஸ் பண்ண போறது இல்லையா? காலையில கூட அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் மனசுலயே நினைச்சேன்டா, இப்படியாவது காது சரி பண்ணதுக்கு அப்புறம் இவகிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடணும்னு. அவகிட்ட அவ என் அம்மா மாதிரின்னு சொன்னப்ப கூட அவ ஏதோ யோசிக்கிறா. அவ மனசளவுல என்னை ஏத்துக்கிட்டா. ஆனா அவளோட பார்வை மட்டும்தான் இப்பவும் என்னை தப்பானவனா பாக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ம் இன்னைக்கு காலையில அவளை பார்த்து சிரிச்சேன். அப்போ என்ன சாக்கு பிடிக்கார மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டாடா. என்ன என்ன மச்சான் சொன்ன? டேய் சும்மா இருடா, நானே நொந்து போயிருக்கேன். சாரிடா மச்சான், சத்தியமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவன் ஒருத்தன். சரி சரி மச்சான், சொல்லு சொல்லு. ஏன் அந்த பொண்ணு உன்னை பார்த்து சாக்கு பிடிக்கார மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டா? ம் யாருக்கு தெரியும். அவ ஆனா என்ன மனசளவுல நம்புறாடா. அது எனக்கு புரிஞ்சுது. மனசளவுல நம்பினாங்கல்ல, அதே போதும்டா. பாரேன், இன்னும் கொஞ்ச நாளையில ப்ரப்போஸ்லாம் பண்ணி நீங்க 2 பேரும் மிங்கிள் ஆயிடுவீங்க. ம் நானும் அதுக்காக தாண்டா மச்சான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் நடக்கிறது இருக்கட்டும். நீ எப்படி எக்ஸாம் எழுதுன? எனக்கு என்ன, நல்லா தான் எழுதுனேன். லாஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு கொஷின் மட்டும் ஒரு டவுட்டுடா. அது மறந்துட்டேன், கொஞ்சம் சொதப்பிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கவி கிட்ட எப்படியாவது சமாளிக்கணும். தெரியல, பாத்துக்கலாம். அது ஒன்று தானே, பரவாயில்ல விட்டுத்தள்ளு. இது வரைக்கும் எழுதின எக்ஸாம் எல்லாமே பக்காவா முடிச்சிருக்க. இதுல ஒன்னே ஒன்று தானே. ம், அந்த நம்பிக்கையில தான் விட்டுறனே நானும். சரி சரி. சரிடா, நீ செக்கப்க்கு கிளம்பணும்னு சொன்னல, போ. சரிடா. மச்சான், டாக்டர்கிட்ட எல்லாம் பேசுனியா? அதான்டா, இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு பேசிக்கலான் இருக்கேன். டேய், அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு போடா. அவர் எங்கேயும் போக மாட்டார், இங்க தான்டா இருப்பாரு. இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தானே, கேட்டுக்கோ. அவர் இங்க தான் இருப்பாரு, நான் பாத்துக்கிறேன் விடு. சரி சரி, நீ பார்த்து போ. கவி கிட்ட சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அத்தைக்கிட்டையும் அம்மா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லணும். கொஞ்ச நாளா அது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இது தப்பா சரியானலாம் தெரியல, ஆனா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணிட்டே இருக்கு. இதை நான் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அத்தையும் அம்மாவும் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. என்ன ஏதாவது தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கிட்ட நான் இதை எப்படியாவது சொல்லிடணும். சரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் போகலாம். கவி வேற வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்படி நான் எக்ஸாம் எழுதுனேன்னு கேட்கறதுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. பாவம், அவளுக்காகவாச்சும் நான் சீக்கிரம் போகணும். ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நான் மட்டும் லாஸ்ட் கொஷனை ஒழுங்கா எழுதலன்னு தெரிஞ்சதுன்னா என்ன சொல்ல போறாளோ என்னமோ. பார்த்துக்கலாம். நம்ம கவி தானே, எப்படியாவது சமாளிச்சிடலாம். என்ன கூப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஏய் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. ஆ நான் தான் இருக்கேன்ல, பயப்படாதன்னு சொல்றேன். நம்மள ஏன் இன்னும் விழிக்காமலே இருக்காங்க? நம்ம டோக்கன் நம்பர் எத்தனை? இரு, இப்ப கூப்பிடுவாங்க. சார், சொல்லுங்க சிஸ்டர்.
நீங்க ஜான் டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆ ஆமாம் சிஸ்டர். சாரி, ஜான் டாக்டர் 1 மந்த் ஆகும்னு சொல்லிட்டாங்க வர்றதுக்கு. 1 மந்த்தா? ஆ ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? யா, ஃபாரின்ல அவங்களுக்கு ஒரு முக்கியமான கிளையண்ட் இருக்காங்க. அந்த கிளையண்ட் ஃபுல்லா நோக்குனது இவர்தான். ஓ, கண்டிப்பாக 1 மந்த் ஆயிடுமா? ஆ கண்டிப்பா 1 மந்த் ஆயிடும் சார். 1 மந்த்துக்கு மேல கூட ஆகலாம். ஆனா 1 மந்த்துக்குள்ள வர மாட்டாங்க. மை காட். ஏன் சார், ஏதாவது எமர்ஜென்சியா? ஆ, இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு பேசியிருந்தோம். ஓ, அது நீங்க தானா? ஜான் டாக்டர் சொல்லிட்டு தான் போனார் சார். உங்க நம்பர் தேடினப்போ கிடைக்கல. உங்களால முடிஞ்சா வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படி முடியலன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருக்காங்களாம், அவங்க கூட இந்த ஆபரேஷனை பார்த்துக்குவேன்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்டா? சார், ஸ்டூடெண்ட்னா ரொம்ப சின்னவங்கலாம் இல்ல, பெரியவங்க தான். உங்களுக்கு ஓகேனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். இல்லை சிஸ்டர், எனக்கு விருப்பம் இல்லை. ஏர் டாக்டருக்கு அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, எனக்கு நல்லாவே தெரியும். அவரை தவிர வேற யாரும் இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓ, ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர்தான் பயங்கர ஸ்பெஷலிஸ்டே. காதுக்கான எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரியாக்குது டாக்டர் ஜான் தான். ஒவ்வொன்றையா பார்த்து பார்த்து செய்வாங்க. ம், தெரிஞ்சுதான் வந்த நர்ஸ். ஓகே சரி, அப்பனா டாக்டர் வர வரையும் நீங்க வெயிட் பண்றீங்க, அப்படிதானே? ம். ஓகே சரி சார், நான் டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். ம், மறக்காம ப்ளீஸ் சொல்லிடுங்க. யா ஷூர் ஷூர், கண்டிப்பா சொல்லிடுறேன். 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். டாக்டர் ஜான் தான் கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை அவர் 2 மாதத்துலேயும் வரலன்னா நான் கண்டிப்பாக ஃபாரின் போகிறேன், இவளையும் கூட்டிட்டு. இல்ல சார், அதுக்குள்ள வந்துருவாங்க, நீங்க தான் வருத்தப்படாதீங்க. ம். எமர்ஜென்சி சார், அதனால தான். ஓகே நர்ஸ், பிரச்சனை இல்லை. சரி. கிளம்புறோம். ஆ. என்ன? ம், உனக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தானே இது? சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிப்ப. டாக்டர் ஃபாரின் போயிருக்காங்க. ஃபாரினா? ம், ஆமாம். ஓ, எப்போ வருவாங்க? 1 மந்த் மேலே ஆகுமா. 1 மாதம் கழியுமா, அதுக்கப்புறம் தான் வருவாங்க. 1 மந்த் ஆஃப்டர் வருவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம். ஓ, அப்போனா ஆப்ரேஷன் இப்போ கிடையாதுல்ல? ம், ஆ? இல்லை, ஆப்ரேஷன் இல்லை. கள்ளி கீழே பார்த்து சிரிக்கிறா பார். சிரிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கா. ஏன் என் முன்னாடி சிரிக்கவே மாட்டிக்கிறா? அதான் இப்போ வரைக்கும் என்ன அவ சாக்குப்பிடிக்காரனாவே பார்த்துட்டு இருக்காளே. அந்த பார்வை எப்போ மாறுதோ அதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து சிரிப்பாளே. பாவம் சின்ன பொண்ணு. சரி, அப்போனா வீட்டில் கொண்டு விடலாம் அவளை. இல்லாட்டி அவளே போறேன்னு தான் சொல்லுவா. என்ன ஏதுன்ட்டு பார்த்து பேசலாம். ஐயோ, இனி இவளை பார்க்க முடியாதோ? அதெல்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு ரீசனை வச்சு நான் இவளை பார்க்க வந்துட்டே தான் இருப்பேன். ஆ, செம்ம ரீசன் ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. காலேஜ் ஜாயினிங் இருக்குல்ல, எஸ், அதுக்கு ஃபார்ம் வாங்க போகணும், ஃபில் பண்ணி போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி 4-5 காலேஜ் மேலே போய் அலைவோம். அந்த டைமில் இவளை மீட் பண்ணிக்கலாம். அப்பாடி, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஓகே, இனி போகலாம். ஓய் ஓய், போலாமா? சரி வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டே போலாம் வா. காலேஜ் அட்மிஷன் பற்றியெல்லாம் பேசிட்டே போகலாம். அப்போதான் இவளை அப்பப்போ பார்த்து பேசிக்கலாம். எப்படியாவது சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், ஆனா முடியவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரமா எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். இனி யோசிக்காம களத்துல இறங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே, வேற யாரும் இல்லையே. நம்ம அத்தையும் நம்ம அம்மாவும் தானே. சரி, அத்தையும் அம்மாவையும் ஃபர்ஸ்ட் விളിக்கட்டு. அம்மா, அத்தை. சுடர், மருமக கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் கேக்குது. உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. வராங்களா பாரு. சரி வாடி போய் பாப்போம். அதீத், எங்க 2 பேரையும் விളിச்சியா நீ? ஆமாம்மா. என்ன மருமகனே? அது வந்து உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். எங்க 2 பேர்கிட்டயுமா? என்ன பேசணும்? சொல்றேன். மருமகனே, என்ன ஆச்சு? எதுனாலும் தயக்கம் இல்லாம பேசுங்க. பேசுறேன் அத்தை. அது நீங்க 2 பேரு
இங்க உட்காருங்களேன். உட்காரணுமா? டேய், அடுக்கையில அவ்வளோ வேலை இருக்கு எங்களுக்கு. சீக்கிரமா பேசிட்டு விட்டனா நாங்க போயிடுவோம். அப்படி என்னதான் இருக்கு பேச உனக்கு? அம்மா சொல்றேம்மா. சுடர், இருடி. மாப்பிள்ள என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி கேட்போம், இரு. அவன் எப்ப சொல்றத நம்ம எப்ப கேக்குறது? வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சொல்றேன்னு அப்படியே இருக்கான் பாரு. இப்ப தானடி வந்தோம், சும்மா இருடி. அப்படி ஒரு பெரிய வேலை இல்ல, பாத்துக்கலாம், நீ சும்மா இரு. நீ உன் மருமகனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, பின்ன என் பேச்சையா கேட்ப நீ? தெரியுதுல்ல, வாயை முடிச்சு நெல்லு. மாப்பிள்ளையே எப்பயாவது தான் பேச வராங்க, அவங்கள பேச விடாம தடுக்கிறதே உன் வேலை. சரி சரி, பேசாம இருக்க போதுமா? ம், சரிடா, நீ சொல்லு. இப்ப என்ன, நாங்க உட்காரணுமா? உட்கார்றதும் நிக்கிறதும் உங்களோட விருப்பம். இனி அதுக்கும் என்கிட்ட எதுவும் சண்டை போடாதீங்க. சரிப்பா, நாங்க நின்னுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க சொல்லுங்க. ஆ, அத்தை, நீங்க எங்க சொந்தமும் எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்றதும் எனக்கு இந்த கொஞ்ச மாசமா தான் தெரியும். நம்ம 2 வீடும் சொந்தம்ன்றது தெரியறதுக்கு முன்னாடியே மச்சானை தவிர உங்க 3 பேரையும் நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். உங்களை ஒரு வாட்டி மட்டும்தான் பார்த்தேன். ஆனா நீங்க அப்போவே என்கிட்ட நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள. ம். ஆனா மாமாவையும் கவியும் நான் டெய்லியே பார்த்துட்டு இருந்தேன். அடி, என்னடா நீ சொல்ல வர? ம், அம்மா, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதான் என்னென்னமோ உளறிட்டு இருக்கேன். பதட்டமா இருக்கா? ஏன்? எங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்கு என்ன பதட்டம் உங்களுக்கு? ஆ, அத்தை, எதுவும் தப்பா நினைக்க கூடாது. அடி, என்ன சொல்ல வர? அம்மா, ம், என் மனசுல இருக்கிறத கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணும்? நீ தனியா வா, என்கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட். கண்மணி ஏதாவது கஷ்டப்படுத்தி விடாத. என்ன விஷயம்? ஏய், எனக்கு என்ன கஷ்டமா போகுது? சும்மா இருடி. மாப்பிள்ளை என்ன சொல்ல வராங்களோ சொல்லட்டும். நீ ஒன்னும் தனியா கூட்டிட்டு போயிடலாம், எதுவும் கேட்க வேண்டாம், சும்மா இருங்க. அதி, இல்லம்மா, ம், ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா என்னை மன்னிச்சுக்கோங்க. அத்தை, அம்மா, உங்க 2 பேர்கிட்டயும் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மருமகனே. சச்சா, சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. அப்படி என்ன மனசுல ஓடிட்டு இருக்கு? எதா இருந்தாலும் பார்த்து பேசாதீர். ம், சொல்லு, என்ன கீழே பார்த்துட்டு இருக்க? அது வந்து அம்மா, நான் இப்படி கேட்கலாமான்னு தெரியல. எனக்கு அந்த அளவு தகுதியும் இல்லைதான். அது எனக்கே தெரியும். என்ன பேசுற? என்ன தகுதி இல்ல மாப்பிள்ள? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பேசுறது நல்லாவே இல்லை. இல்ல அத்தை, இப்போ நான் ஒன்று கேட்கணும். அதுக்கான தகுதி இல்லை. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். தகுதின்றது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது என் மாப்பிள்ளைக்கு நிறையாவே தகுதி இருக்கு. நீங்க எதனாலும் பேசுங்க. என்ன கேட்கணும்? இல்ல அத்தை, நான் இப்போதான் 12th முடிச்ச கணக்கு வருது. இனிதான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னடா சொல்ல வர? ம், சரி, சொல்லிடுறேன். எனக்கு கவியை ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. எனக்கு தெரியும் இது என்னோட அளவுக்கு மிஞ்சின ரொம்ப பெரிய ஆசைன்னு. ஆனா எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. அவ இல்லாம என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு. அந்தளவு அவளை பிடிச்சிருக்கு. நான் இப்போ தானே படிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க அத்தை. நான் படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில கேறுவேன். நல்ல வேலையில கேறும்போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் கவிக்கு கரெக்டா இருப்பேன்னு தோணும். நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. அவ கூட கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு அத்தை. அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். வாட்டி பார்த்ததுலேருந்தே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவளை பார்த்த மயக்கத்துல தான் ஒரு தடவை வீட்டுக்கு கூட தெரியாம பேம்பஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தப்போ தம்பி, தங்கச்சி, அம்மா எல்லாரும் என்னை வச்சு நல்லா கலாய்ச்சாங்க. அப்ப கூட எனக்கு எதுவும் தெரியல. அப்புறம் போக போக தான் என் மனசுல அவ இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்பவே என் மனசளவில் என்னை விளக்க பார்த்தேன் அத்தை. வேண்டாம், அவ எங்கேயோ இருக்கா, நீ எங்கேயோ இருக்க, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. முடியல அத்தை. என்னால என் ஃபீலிங்ஸை இவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை.
கவி இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா, அத்தை, இப்ப நான் பேசினது கேட்டதெல்லாம் தப்பா சரியான்னு தெரியல. நீங்க 2 பேரு இப்படி அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சுடர், என் கூட கொஞ்சம் அடுக்கலைக்கு வரியா? அத்தை, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் இங்க வச்சே பேசுங்க அத்தை. சாரி. சுடர் வாடி. ம். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அத்தை ஏன் இப்படி என்கிட்ட பேசாமலே போறாங்க? அம்மாவுமே பேசல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படி கேட்டிருக்க கூடாதோ? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா என் மனசுல கவி போக மாட்டா அத்தை. நீங்க இப்படி போறத பார்த்தா முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு தோணுது. கவி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அத்தை. உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா மாமாவுக்கெல்லாம் சுத்தமா விருப்பம் இருக்காது. நான் எப்படி கவியை கெட்டுவேன்? கவி என் வாழ்க்கையில இல்லைன்னு என்னால நினைக்கவே முடியல. அவ இல்லாத வாழ்க்கை வேண்டாம். நீங்க பேசிட்டு வந்து என்ன சொல்ல போறீங்க? நெஞ்செல்லாம் துடிக்குது. சுடர், என்னால சந்தோஷம் தாங்க முடியலடி. ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் அடுக்கலையில இருந்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு? கண்டிப்பா மருமகனுக்கு கவியை பிடிக்கும்னு. ஆமாண்டி. பாத்தியா பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே பிடிச்சிருக்கு பாத்தியா? ஐயோ, எனக்கு மருமகன் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஏய், சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஏண்டி? பின்ன உன் பையனும் என் பொண்ணும் சேரணும்னு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அது நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ பைத்தியக்காரி. ஆமா, ஒண்ணு சொல்லு, நீ அவர் முன்னாடி சிரிச்சிட்டியா? இல்ல இல்ல, அவன் எப்படி சொல்றான்னு பாத்துட்டு இருந்தேன். சிரிக்கலாம் இல்ல. நல்ல வேலை சிரிக்கல. ஏண்டி? இல்ல, நம்ம கொஞ்ச நாள் ஒத்துக்காத மாதிரி சீன் போடலாமா? அடி பாவி, என் பிள்ளைய வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பாக்குறியா நீ? உன் பிள்ளையாமே உன் பிள்ளை, அது என் வீட்டு மருமகன். அச்சோ, மினுக்காதடி பொடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் சுடர், இப்பதானே மாப்பிள்ள 12வது முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து காலேஜ் 3 வருஷம் முடிக்கணும்ல? ச்சே. ஐயோ, அப்பனா 3 வருஷம் கழிச்சு தான் கட்டி வைக்க முடியுமா? ஏ பைத்தியக்காரி, 3 வருஷம் கழிச்சுனா வயசாயிடும். வயசெல்லாம் ஆகாது, 2 சின்ன வயசு தானே, அதனால வயசொன்னும் ஆயிடாது. ஆனாலும் 3 வருஷம் வரையும் 2 பிள்ளைங்களையும் வெயிட் பண்ண வைக்கணுமே. ஏய், கவி மனசுல யார் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியட்டோண்டி. மாப்பிள்ள மனசுல கவி தான் இருக்காங்க. பின்ன கவி மனசுல மட்டும் யார் இருப்பா? மாப்பிள்ள தான் கண்டிப்பா இருப்பாங்க பாரு. அப்படின்ற? ஆமா, அப்படிதான். அச்சச்சோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே முருகா. ஏண்டி சுடர், இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? என்னடி கிறுக்கு பிடிச்சாலே? எனக்கு சந்தோஷமா இருக்குடி. ஐயோ, என்னமோ ஆயிடுச்சு இவளுக்கு. ஏய், முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் 2 பேர் பேர்லயும் போட்டுட்டு வந்துடலாம்டி. அதுக்கப்புறம் இனி நேத்ரா நவமித்ரா இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பூஜையை போட்டுட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்டி. ஐயோ கண்மணி, என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி இருக்கிற? ஏய், எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலடி, அப்படி இருக்கேன். ஆமா, இப்ப என் பையன் வந்துட்டு இப்படி கேட்டதுல உனக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு என்ன சந்தோஷமா? என் பையன் உன்கிட்ட வந்து பேசினாதான் உனக்கு புரியும் அந்த சந்தோஷம். நவமித்ராவை எனக்கு கெட்டி வைங்க அத்தைன்னு கேட்பான்ல, அப்ப புரியும் பாரு. என்ன சந்தோஷமா இருக்கா? நினைக்கும் போது ஓகே, சந்தோஷமா தான் இருக்கு. அது என்ன இழுக்கிற? நடிக்காத என்கிட்ட நீ. சரி நடிக்கல, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன நீ அதுக்கிட்ட ஒத்துக்காத மாதிரி சீன் போட போறியா? அப்படிதான் நினைச்சேன். ஆனா நம்ம உள்ள வரும்போது அவரோட முகத்தை பாத்தியா? ரொம்ப சோர்ந்து போச்சுடி, பாவம் போல இருக்காரு. அந்த முகத்தை யோசிக்கும் போது நம்ம ஒன்னும் அப்படிலாம் பொய் சொல்லவே வேண்டான்னு தோணுது. சும்மா சிரிச்சுட்டே இருக்காதடி. சரி, இப்ப நான் எப்படி சொல்றது? நம்ம 2 பேர் வாட்டி பார்த்ததுல இருந்தே இதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடலாமா? சரிடி, உனக்கு என்ன தோணுதோ அதே செய். எனக்கு அதான் தோணுது, மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி, நீ சொல்லிக்கோ. மருமக அங்க சோகத்திலே கப்பல் ஓட்டிட்டு இருப்பாரா இருக்கும். வா போய் பாப்போம், பாவம். சரி வாடி. அத்தை, என் முகத்தை கூட பார்க்காம போயிட்டீங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல அத்தை, என் முகத்தை நோக்கி பறஞ்சா மதி. இப்படி நீங்க பேசாமலே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. பரவாயில்ல அத்தை,
எதனாலும் சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தா இது போல நீங்க வந்து கேட்பீங்க? அத்தை, இது போலலாம் நீங்க வந்து கேட்கறதுக்கு தான் என் பொண்ணை நான் பெத்து வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா நீங்க சிரிக்கிறீங்களா? ஏம்மா அத்தை என்ன இது போலலாம் பேசுறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? அப்போனா உங்களுக்குமே நான் கவியை கேட்டணும்னு நினைக்கிறது இஷ்டப்படாது. எனக்கு புரியுதுமா. சுடர், ஆ சொல்லு கண்மணி. கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறியா? ம். சொல்லுங்க மருமகனே, என்ன தைரியத்துல வந்து கேட்டீங்க கவிய? அது அத்தை, சாரி அத்தை, மன்னிச்சுக்கோங்களேன். சாரி மன்னிப்பு இதெல்லாம் கேட்க கூடாது. என்ன தைரியத்துல வந்து கவிய கேட்டீங்கன்னு தெரியல எனக்கு. கவி இல்லாம என்னால முடியாது அத்தை, மன்னிச்சுக்கோங்க. இனி இப்படி கேட்க மாட்டேன். ஆமா, இனி கேட்கவே கூடாது ஒரு போதும். இனிமே இது போல கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுக்கும் கவிக்கும் தான் கல்யாணம் கட்டணும்னு நானும் சுடர எப்பவோ முடிவு பண்ணிட்டோம். என் பொண்ணை கெட்டுறதுக்கான முழு உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இன்னொரு வாட்டி இது போல கேட்டுட்டு வந்து நிக்காதீங்க. சரிங்க அத்தை, இனி கேட்கம்மா. அத்தை அத்தை, இப்ப இப்ப என்ன சொன்னீங்க? என் பொண்ணை கட்டுறதுக்கான முழு உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இது மாதிரி இன்னொரு வாட்டி கேட்டுட்டு வந்து நிக்காதீங்கன்னு சொன்னேன். அத்தை அத்தை, என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு அதீத்? உன் அத்தை சொல்றது உனக்கு புரியலையா? அம்மா அம்மா, நான் ஒழுங்கா கவனிக்கல. அத்தையை இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்ல சொல்லுங்க அம்மா. ஏய், இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லுடி. சரி சொல்றேன். மருமகனே, என்ன கவனிங்க. நானும் சுடரும் கண்டுபிடிச்சுக்கிட்டோம்ல, அப்ப கொஞ்ச நாளிலேயே நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், தெரியும்ல? ம். அப்போ நேத்ரன் நவமித்ரா காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ்லாம் வச்சாங்க. ஆ ஆமா அத்தை. ஆ, அன்னைக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ சுடர்கிட்ட என்னோட பொண்ணு போட்டோ, என் பையன் போட்டோவெல்லாம் காமிச்சேன். அதுக்கப்புறம் சுடரும் அவங்க பொண்ணு போட்டோவெல்லாம் காமிச்சா. அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம், நேத்ரன் நவமித்ராக்கும் ஆதித் கவிக்கும் கட்டி வைக்கணும்னு. புரிஞ்சுதா? அத்தை, எனக்கு எனக்கு என்ன சொல்லனே தெரியல அத்தை. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா மருமகனே, நிஜமா தான் சொல்றேன். அத்தை, எனக்கு அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்கு அத்தை. டேய், அம்மா, நீங்க கூட இதை மறைச்சிட்டீங்களா என்கிட்ட? உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாம நாங்க எதுவும் விதைச்சிட கூடாதுல்ல. உங்களுக்கும் கஷ்டமாயிடும். அதனால தான்டா எங்களுக்குள்ளேயே நாங்க எல்லாம் பேசிக்கிட்டோம். பரவாயில்லம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, எப்படி இருந்தாலும் இன்னும் 2-3 வருஷத்துல என் கையில ஒரு டிகிரி வந்துடும். அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து இது போல பேசினேன். ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லாத சமயம் வெறும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அப்போவே நீங்க உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அத்தை, இது போல யாராலையும் முடியாது அத்தை. நீங்க கிரேட். எந்த நம்பிக்கையில எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னு தெரியல. ஆனா நான் அந்த நம்பிக்கைய வீணாக்கவே மாட்டேன். அவ என்னோட தேவதை அத்தை. ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். எனக்கு தெரியாதா? உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு மருமகனே. நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை. நான் நல்லா பாத்துக்காதன்னு சொன்னாலே நீங்க நல்லா பாத்துக்குவீங்க, எனக்கு தெரியும். அத்தை, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அத்தை இதெல்லாம் கேட்கும் போது. இதுக்குதான் அம்மா சிரிச்சு சிரிச்சு இருந்தீங்களா? ஆமாண்டா. நீங்க எல்லாருமே கள்ளிதான். அப்புறம் அம்மா, அத்தை, இன்னைக்கு பௌர்ணமி. ஆமால, இன்னைக்கு பௌர்ணமி. ம். ஏண்டா பௌர்ணமிக்கு என்ன? இல்ல, கவிக்கு பௌர்ணமி நிலவுனா ரொம்ப பிடிக்கும். நடுராத்திரி கடல் கிட்ட போயிட்டு பௌர்ணமி நிலவை பார்க்கறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. ஏண்டா இப்போ? இன்னைக்கு நான் அவளை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். தனியாவா? நானும் அவளும் மட்டும் போறோமே. போயிட்டு வாங்க மருமகனே, இதுல என்ன கேட்க இருக்கு? இதெல்லாம் கேட்கவே தேவையில்ல, சொல்லிட்டு போனா போதும். போயிட்டு நல்லபடியா வந்த போதாதா? டேய், அதெல்லாம் வேண்டாம். ஏய், சும்மா இருடி கிறுக்கி. அம்மா ப்ளீஸ்மா. அத்தை பாருங்க எவ்வளோ அழகா ஒத்துக்கிட்டாங்க. டேய், நைட்டு டிராவல் சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கே பயமா இருக்குடா. எவ்வளவு சிம்பிளா சொல்றான் பாரு. அம்மா, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. ஆமாண்டா, நீ பாத்துக்குவ. இவ சும்மா இருக்க மாட்டான். நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க மருமகனே. சரிங்க அத்தை. இன்னைக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்.
அவளுக்கு பிடிச்ச இடத்துல அவளுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா ப்ரப்போஸ் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷம் மருமகனே. நல்ல மாமியாரு நல்ல மருமக இப்படிதான் இருக்கணும். அவளுக்கு பொறாம, நீங்க அவளை கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருங்க. ம் சரிங்க அத்தை, ரொம்ப நன்றி. ஐயய்ய என்னென்னமோ கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளையாட்டம். இனி இன்னொரு வாட்டி அது இதுன்ட்டு எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு உரிமை உண்டு. புரியுதா மருமகனே? ம் புரியுது அத்தை. அப்புறம் மருமகனே, சொல்லுங்க அத்தை. இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் மோதிரத்தை மாட்டி சும்மா ஐ லவ் யூ அப்படி இப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வேண்டாம் மருமகனே. ஏன் அத்தை? அதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் இப்ப வந்தது. அந்த காலத்துல நம்ம ஊர் ஆளுங்களாம் எப்படி தெரியுமா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வெக்கம் அதெல்லாம் இருக்கும். அதோட போயிட்டு என்னை கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க. அது போல ரொம்ப அழகா கேளுங்க மாப்பிள. ஏய், என் பிள்ளைக்கு என்னடி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஏன் உனக்கு என்ன? நீ உன் வேலையை மட்டும் பாரு. போ, உனக்கு அடுக்கலையில நிறைய வேலை இருக்கு. போ. அதானே அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் போங்க, உள்ள போங்க. என் நல்ல மாமியாரு நல்ல மருமக. எதனா பண்ணுங்க, எனக்கு ஏன்? அவ கிடக்குறா மாப்பிள, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா அத்தை. உங்களுக்கு என்ன, இந்த பிரிட்டிஷியன் அமெரிக்கன்ஸ் முறைப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணாம நம்ம ஊர்படி ப்ரப்போஸ் பண்ணணும், அதானே? அதே போலதான். கண்டிப்பா பண்ணிடுறேன். இன்னைக்கு பாப்பீங்க பாருங்க இந்த காதல் மன்னன் யாருன்னு. பல வகையில ப்ரப்போஸ் பண்ணி அசத்துறேன் பாருங்க. மாப்பிள, வீடியோ 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 எடுக்கணுமா அத்தை? வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி வீடியோ கால் பண்றதா இருந்தாலும் ஓகே தான். கடவுளே, கொஞ்ச நேரம் நீ வாயை மூடலைன்னா உன்னை அப்படியே குண்டு கட்டா பேக் பண்ணி அடுக்கலைக்கு கொண்டு தூக்கி போட்டு வந்துடுவேன். நீ செஞ்சாலும் செய்வடி. வாயை மூடு. வீடியோ கால் தானே அத்தை? இல்ல மருமகனே, சும்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறதுக்காக கேட்டேன். இல்ல, வீடியோ கால் பண்ணணும்னா பண்றேன் அத்தை. சே, நான் சத்தியமா சும்மா தான் கேட்டேன் மருமகனே. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா ப்ரப்போஸ் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? சரிங்க அத்தை. அப்புறம் நடுராத்திரி வர போறீங்க, அதனால 2 பேரும் சேஃபா பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. இந்தம்மா, பேசி முடிச்சிட்டியா? வா, இப்பயாச்சும் போய் அடுக்கலையில வேலை பார்ப்போம். சரி, வாடி போலாம். மருமகனே, கவியை பாத்தீங்கல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட் போய்? ஆமா அத்தை, பார்த்தேன். மாமா அடுத்து வேலை வச்சதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துட்டேன். சரிங்க மருமகனே. வாடி அம்மா போலாம். இவளுக்கு பொறுக்கல, வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்து சாடி 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 பறக்கணும் போல இருக்கு. மொத்த சந்தோஷத்தையும் அப்படி ஒரே நாள்ல கொடுத்தா எப்படி கடவுளே? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசணும். ஆனா நானும் கவியும் கல்யாணம் பண்றதுல மாமாவுக்கு சம்மதமா என்னன்னு கேட்கலையே. அட கடவுளே, இதை கேட்காம விட்டுட்டேனே. ஒருவேளை மாமாவுக்கு தெரியாமலே இவங்க 2 பேர் பேசியிருந்தாங்கன்னா இனி நான் மாமாவை வேற கரெக்ட் பண்ணணும். மாட்டிக்கிட்டடா எப்பா. இனி எங்க மாமன்காரனை வேற நான் கரெக்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரையா கரெக்ட் பண்ணி எனக்கும் கவிக்கும் கல்யாணத்தை பண்றதுக்குள்ள எங்களுக்கு வயசாயிடும் போல. சும்மா சொல்லக்கூடாது, சாய் பல்லவி சொல்ற மாதிரி இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. அத்தை என்ன சொன்னாங்க? அத்தை சொல்ற மாதிரி பார்த்தேன்னா மண்டிட்டு மோதிரம் போட்டுலாம் ப்ரொபோஸ் பண்ண முடியாது. எப்படி ப்ரொபோஸ் பண்றது? நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சதே இதுதான். அத்தைக்கு இது அவ்வளவு விருப்பம் இல்ல. யோசிக்கும் போது இதெல்லாம் விட நம்ம கலாச்சாரம் தான் கொள்ளலாம். அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வெக்கம் இதெல்லாம் சேர்ந்து வந்து ப்ரொபோஸ் பண்றது தனி சுகம்தான். ஆனா அந்த ஃபீல்லாம் நான் தாண்டிட்டேனே. பரவாயில்ல, நான் அத்தைக்காக இப்படி கூட ப்ரொபோஸ் பண்ணலன்னா எப்படி? காதல் மன்னன், ஹே காதல் மன்னன். நான் தான் இப்போ காதல் மன்னனா? ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா, எனக்கு எப்ப நைட் ஆகும்னு இருக்கு. நைட் ஆனதுக்கு அப்புறமா கவிய போய் சைலண்டா எழுப்பி சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நான் வேற சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இது அவளுக்கு ஒருவேளை மொக்கையா தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அச்சிச்சோ, அசிங்கமா போயிடுமே. ஐயோ முருகா, இந்த சர்ப்ரைஸ் எப்படியாவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும்பா. நீ தான் கூடயே இருந்து மாமா வேலை பார்க்கணும்னு சொல்ல வரல, கூட துணைக்கி இருந்தா போதும். சாரி, மன்னிச்சுக்கோ முருகா, தெரியாம தப்பா பேசிட்டேன். சாரி. சந்தோஷத்துல நாக்கு கொளறிடுச்சு, இல்ல ஒளறிடுச்சு, இல்ல குழஞ்சிடுச்சு, என்னமோ.